இன்றைக்கு உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கபடி ரசிகர்களால் கபடி டைகர் என்று பெயர் பெற்ற கபடி டைகர் ராஜரத்னம் அவர்களை பற்றி பேசுவதில் பெருமை கொள்கின்றேன். இந்திய வரலாற்றில் கபடி விளையாட்டினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு முத்திரை பதித்தவர். கபடி விளையாட்டில் இந்திய அளவில் முதலில் அர்ஜுனா விருது பெற்ற பெருமைக்குரியவர். இந்தியாவிற்கு கபடி விளையாட்டில் முதலில் தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தவர். இப்படி அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். நான் அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவர் பிறந்த ஊரான கணபதிபுரத்திற்கு சென்றிருந்தேன். நாகர்கோவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது அந்த கணபதிபுரம். அந்த கணபதிபுரத்திற்கு சென்று அவர்களை பார்த்தபோது எனக்கு உண்மையிலே அவர்களை பார்த்த உடனே ஒரு விதமான பிரமிப்பு என்று கூட சொல்லலாம். அதை ஏன்னா அந்த அளவிற்கு அவருடைய உடல் வலிமையும் அவருடைய பேச்சாற்றலும் அவர் பேச்சில் இருக்கின்ற ஒரு கம்பீரமும் என்னை மிகவும் கவர்ந்தது. நான் அவரை பார்த்ததில் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. நான் பல வருடங்கள் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் என்னிடத்தில் இருந்தது. பல்வேறு விதத்தில் முயற்சி செய்தேன். ஆனால் என்னுடைய இனிய நண்பர் ராஜா நாடார் அவர்கள் மூலமாக அவரை பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவரை பார்ப்பதற்கு நானும் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பினுடைய கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்து மிக சிறப்பாக அந்த ஊரில் சமுதாய பணி செய்து கொண்டிருக்கின்ற என் அருமை தம்பி ஆனந்த் அவர்களும் அவர்களை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு போயிருந்தோம். உண்மையிலே புன்னகையோடு எங்களை வரவேற்றார்கள். அவரை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை என்னிடத்தில் இருந்தது. அப்ப அவர்கிட்ட போய் நிறைய விஷயங்களை பேசி தெரிந்து கொண்டேன். 1990 சீனாவில் நடைபெற்ற ஒலிம்பிக் விளையாட்டில் முதலாக கபடி விளையாட்டை அப்பதான் ஒலிம்பிக்லேயே சேர்த்திருக்காங்க. அந்த ஒலிம்பிக் விளையாட்டில் கபடி விளையாட்டை சேர்த்த பெருமை பத்மஸ்ரீ டாக்டர் ப சிவந்தி ஆதித்தனார் அவர்களையே சேரும். அதே மாதிரி 1994 ஆண்டில் ஜப்பானில் நடைபெற்ற அந்த ஆசிய விளையாட்டு போட்டியிலும் கேப்டனாக இருந்து இந்தியாவிற்கு தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தவர் கபடி டைகர் ராஜரத்னம் அவர்கள். அவருடைய வாழ்க்கையை பற்றி அவருடைய வரலாற்றை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவரை கேட்டபோது சிறிய வயதிலேயே கபடியின் மீது விளையாட்டின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவராக ஒரு வெறி கொண்டவராகவே இருந்திருக்கிறார். அவர் ஒரு பேட்டியோட சொல்லியிருக்காங்க, அது ஒரு விளையாட்டா நினைக்காம வாழ்க்கையா நினைச்சு விளையாடினா தான் நமக்கு அந்த மாதிரியான ஒரு வெற்றி பெற வேண்டும் ஒரு இலக்கு நமக்கு கிடைக்கும், நமக்கு தெரியும் சொல்லி டிடி தொலைக்காட்சியில் ஒரு பேட்டியில கூட கபடி டைகர் ராஜரத்னம் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அதே போலதான் அவருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதங்களில் அவர் விளையாட போயிட்டு வரும்போது கூட காலில் கையில அடிபட்டு ரத்த குறைய வரும்போது கூட அவங்க அம்மா அவரை ஊக்கப்படுத்திருக்காங்க ரொம்ப. அதாவது சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு பெரும் துணையாக இருப்பது ஒண்ணு தாயாக இருக்க வேண்டும் அல்லது தாய்க்கு பின் வந்த தாரமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அவங்க அம்மா ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க ரொம்ப அவருக்கு சப்போர்ட்டாவே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பத்மஸ்ரீ டாக்டர் ப சிவந்தி ஆதித்தனார் அவர்களால் நடத்தப்பட்ட சேர்மாதவில் இருக்கின்ற சன் பேப்பர் மில்ல வேலைக்கு சேர்ந்து அந்த சன் பேப்பர் மில்ல உள்ள கபடி அணியில சேர்ந்து அங்க விளையாடி தமிழகம் எங்கும் பரபரப்பாக பேசப்பட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு மின்வாரியத்துறைக்கு வேலை கிடைச்சி அதுலயும் அந்த மின்வாரியத்துறையுடைய கபடி விளையாட்டு அணியில சேர்ந்து அதுலயும் மிகப்பெரிய பேரையும் புகழையும் பெற்று அதுக்கப்புறமா ரயில்வே துறையில் வேலை கிடைச்சி ரயில்வே துறையிலையும் ஐசிஐ பணியில விளையாண்டு அதுக்கப்புறமா தான் அவங்க இந்திய டீமுக்கு தேர்வாகிறாங்க. இந்திய டீம்ல 1987 அவங்க இந்தியாவுக்கான டீம்ல விளையாட உள்ளே போயிட்டாங்க. ஆனா 1990 சீனாவில் நடைபெற்ற அந்த ஆசிய விளையாட்டு போட்டிக்கு இந்திய டீம் தேர்வு செய்யும் போது ஒரு 11 பேரை தான் மொத்தத்திலே தேர்வு பண்ணியிருக்காங்க. அந்த 11 நபர்களில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரே ஒரு நபரை தேர்வு செய்திருக்கிறார்கள். அவர்தான் நம்முடைய கபடி டைகர் ராஜரத்னம் அவர்கள். இப்படி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிலாம் என்கிட்ட பேசியிருக்காங்க. நான் இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் நிறைய அவங்களை பத்தி அவர் செய்த சாதனைகள்
அங்க த்ரில்லிங்கான விஷயங்கள்லாம் நிறைய விஷயத்தை எனக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைய அளவில் அவர் பிறந்த நாட்டுக்கும் பிறந்த தமிழ்நாட்டுக்கும் பிறந்த ஊரான நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் பிறந்த ஊரான கணபதியாபுரத்திற்கும் பெற்றோருக்கும் தாம் பிறந்த இந்த நாடார் சமுதாயத்திற்கும் உலகளவில் பெருமை தேடி தந்தவர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி கபடி ராஜரத்னம் அவர்கள். தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் ஏப்ரல் மாதத்தில் கன்னியாகுமரியில் நாகர்கோவில் இருக்கின்ற அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் நம்முடைய அமைப்பின் சார்பாக அங்க தம்பி ஆனந்த் அவர்கள் ஒரு வாலிபால் விளையாட்டை தொடங்கினார்கள். அந்த வாலிபால் மேட்ச் ஆனது 2 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றது. அந்த வாலிபால் மேட்சுக்கு கபடி ராஜரத்னம் அவர்கள் பரிசு கொடுப்பதற்காக வருகை தந்திருந்தார்கள். மிகப்பெரிய சாம்பியன், உலகளவில் போற்றப்பட்ட ஒரு சாம்பியன் அவர்களுக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் அந்த நாகர்கோவில் இருக்கின்ற அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை என் கையினால் நான் வழங்கியது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெருமையாக நான் இன்றைக்கும் அதை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்படி பிறந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பெருமை தேடி தந்தவர். முதலில் கபடி விளையாட்டில் இந்தியாவில் அர்ஜுனா விருது பெற்ற முதல் மனிதர் கபடி ராஜரத்னம் அவர்கள். ஜனாதிபதியாக இருந்த சங்கல் தயாள் சர்மா அவர்கள் கரத்தினால் அவர்கள் அந்த அர்ஜுனா விருதை பெற்றார்கள். இன்னும் அவரை பற்றி இன்னும் அடுத்த வீடியோல நிறைய விஷயங்களை நான் சொல்லுகின்றேன். சமுதாயத்திற்கு பெருமை தேடி தந்த அவரை என்றும் நாம் நினைவு வருவோம். எங்கெல்லாம் நீங்க கபடி விளையாட்டு மிகப்பெரிய அளவில் மேட்ச் நடத்துறீங்களோ அங்கெல்லாம் அவரை சிறப்பு அழைப்பாளராக அவரை கூப்பிடுங்கள், நிச்சயமாக வருவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். சமுதாயத்திற்கு பெருமை தேடி தந்த அவரை மீண்டும் நினைவு கூறுகிறேன். நன்றி, வணக்கம். டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விளையாட்டுக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு யாரை சந்திக்க போறோம்னா ஒரு கபடி வீரர். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போதே வந்து நமக்கு வந்து ஒரு தைரியம், கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அதே போல் விளையாட்டுன்னு சொல்லும்போது சில வீர விளையாட்டு, பாரம்பரிய விளையாட்டுன்னு இருக்குது. நம்மளுடைய கபடி வந்து பார்த்திங்கன்னா தமிழர் பாரம்பரிய விளையாட்டு. இன்றைக்கி நம்ம சந்திக்கக்கூடிய வீரர் வந்து பார்த்திங்கன்னா கபடின்னு சொன்னோன்னே டக்குன்னு இவர் பேர் தான் ஞாபகம் வரும். இவரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து முதலமைச்சர் விருது வாங்கியிருக்கிறாரு, பிரதமர் விருது வாங்கியிருக்கிறாரு, அர்ஜுனா விருது வாங்கியிருக்காரு. அர்ஜுனா விருது கூட இந்த கபடியில் சவுத் இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு வாங்கின கபடி பிளேயர். இந்தியன் டீமுக்கு 2 வாட்டி கேப்டனாக இருந்திருக்கிறாரு. 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் கோல்டு மெடலும் வாங்கியிருக்கிறாரு. நம்ம தமிழகத்தை சேர்ந்த கபடி வீரர் ராஜரத்னம் அவர்களை தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை இந்த விளையாட்டுக்கிழமை நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. கபடின்னு சொன்னோன்னே உங்கள் பேர் தான் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க இந்த கபடியில். ஃபஸ்ட்டு உங்களுடைய கபடி வாழ்க்கையை பற்றி நிறைய பேசுவோம். உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் எந்த ஊர், எங்கே படிச்சிங்க, வளர்ந்தீங்க? நான் என்னுடைய ஊர் கன்னியாகுமரியில் கணபதிபுரம் என்னுடைய வில்லேஜ். நாங்கள் சாதாரண என்னுடைய கிராமத்தில் பெரும்பாலும் என்னுடைய அண்ணன்மார்கள், உறவினர்கள் எல்லாமே இந்த விளையாட்டுகள் வந்து விளையாடுற பழக்கம். பொதுவாக திருவிழா விளையாட்டு அப்படி தான் இந்த இதில் விளையாட்டு நம்ம விளையாட பார்ப்போம். நல்ல கூட்டம், ஒரு கைத்தட்டல், இது பண்ணது, இந்த மாதிரி ஒரு பெரிய ரெகக்னைஸ் இருக்கும் அந்த விளையாட்டுக்கு. சரி, நம்மளும் அந்த சின்ன பிள்ளைகளே விளையாட ஆரம்பித்தோம். பள்ளி பருவத்திலே நம்ம விளையாடிட்டோம். அப்படியே விளையாடி அந்த பள்ளி இதிலேயே ஸ்கூல் லெவலில் அப்படியே விளையாடி அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொஞ்சம், ஏன்னா நம்ம ஊரில் எனக்கு கபடி கிளப் இருந்தது, சீனியர் இருந்தாங்க, எனக்கு கொஞ்சம் உறுதுணையாகவும் அது இருந்தது நம்ம வர்றதுக்கு. பெற்றவங்க
உங்கள் அப்பா அம்மா பற்றி, அப்பா அம்மா, உங்கள் கூட பிறந்தவங்களை பற்றி ஆமாம், அப்பா அம்மா அவங்களும் ஸ்போர்ட்ஸ்னா அம்மா எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அண்ணன் 2 அண்ணன் 2 தங்கை ஒரு அக்கா, நாங்கள் 6 பேர் என்னுடைய ஃபேமிலியில். எல்லா பேருமே ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா இது காரணம் என்னென்னா, அப்போவுமே வேலை படித்து வேலைக்கு போய் பட்டதாரியாங்கிறத நினைக்கவே முடியாது எங்களால். அந்த அளவு தான் நமக்கு படிப்பும் அந்த இது இருந்தது. ஆனால் விளையாட்டினால் கண்டிப்பாக வேலைக்கு போகலாங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த வேலை வாய்ப்பு இருந்தது. நான் 1977 நான் டிஸ்ட்ரிக்ட் வாங்குகிறேன், 78 79 ஸ்டேட் வாங்கிடுறேன், 80 அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். ஒரு 3-4 வருஷத்துல. ஆமாம், நான் என்னுடைய ஸ்கூல்லேருந்து என்னுடைய இதுலேருந்தே விளையாடுறோம். நான் ஸ்கூல் லெவலில் ஸ்டேட் லெவலில் இந்த மாதிரிலாம் வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் எனக்கு ஸ்பீடாகவே நடக்குது. அன்றைக்கி நான் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை வாங்கினேன். தொடர்ந்து அதில் 3-4 வருஷம் என்னுடைய விளையாட்டை பார்த்து ஐசிஎஃப் ரயில்வேயில் கூப்பிட்றாங்க, ஐசிஎஃப்பில் வர்றேன். என்னுடைய மேலே போக போக ஆல் இண்டியா லெவலில் போகலாங்கிற ஒரு எண்ணத்துக்கு ஆளாகி நம்ம அடிப்படை அந்த வேலை இருந்ததுனால், எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை இருந்ததுனால் என்னால் கிரிப்பாக நிற்க முடிஞ்சது. ஒரு வேலை வந்து ஒரு ஹோல்டு இருந்தது. அது இல்லாமல் இருந்திருந்தால் என்னால் இந்த அச்சீவ்மெண்ட்டை நான் பண்ணியிருக்கவே முடியாது. சரி, ராஜரத்னம் சார் வந்து ஏன் கபடியை சூஸ் பண்ணி? நான் ஆக்சுவலாக வாலிபால் விளையாடுவேன். வாலிபால் ஜூனியர் ஸ்டேட் வரைக்கும் நான் வந்திருக்கேன். அத்லெட் பண்ணுவேன், ஹை ஜம்ப் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஹை ஜம்ப் பண்ணுவேன், லாங் ஜம்ப் டிஸ்ட்ரிக்ட் லெவலில். இருந்தாலும் இதுவும் என்னுடைய கூடவே வந்துகிட்டு இருந்தது. எனக்கு விளையாடும்போது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு விளையாடும்போது எனக்கு இன்னும் ஒரு 10 ரசிகர்கள், அந்த ஊரை விட்டு என்ன ஒரு டிஸ்ட்ரிக்ட் போனால் அதில் ஒரு ரசிகர்கள், இப்படி எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே எனக்குன்னு லட்சக்கணக்கான ரசிகர்கள் நான் சம்பாதிச்சிட்டேன். அந்த இதில் ஒவ்வொரு ஊருக்கு இன்றைக்கி இந்த ஊரில் விளையாடினால் கண்டிப்பாக அதில் 10 பேர் என்னுடைய ரசிகர்கள். அந்த ரெட்டிப்பு மகிழ்ச்சியில் தான் என்னுடைய கேம். எப்படி சார் ரசிகர்கள் உருவானாங்க? ஏன்னா இப்போ வந்து அந்த காலத்தில் தான் டிவிலெலாம் வந்து காட்டியிருக்க மாட்டேன். டிவி பார்க்க வேண்டாம, இப்போ நேரடியாக ஒரு விளையாட்டு நடக்குதுன்னு வைங்க, அந்த விளையாட்டை பார்க்குறோம், இந்த பையன் கொஞ்சம் பரவாயில்லாம ஆடுறான், இந்த பையன் பரவாயில்லப்பா, இந்த பையன் பரவாயில்லன்னு சொல்லுவோம். அடுத்த மேட்சும் பார்ப்பாங்க, அந்த பையன் அந்த மேட்ச்லேயே நல்லா விளையாடினாப்பா, இவன் நல்லா விளையாடுவான்ப்பா அப்படின்னு ஒரு புள்ளி வச்சுருவாங்க. என்னைக்கு இவன் நல்லா விளையாடுவான்னு சொல்லிட்டோமோ அன்னைக்கு நம்ம பிளேயர் ஆகிடுறோம். நீங்களாக பார்த்து தான் பிளேயர் ரெகக்னைஸ் கொடுத்துருவீங்க. இவன் நல்லா விளையாடுவான்ப்பா அம்மா, சிலவன் இவன் இன்னைக்கு விளையாடினா நேற்று விளையாடலப்பா அம்மா, நம்மளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ஆடியன்ஸ். அவங்க சொல்லிடுவான் இவன் நல்லா விளையாடுவான்ப்பா. சரி, ரசிகர்கள்னு சொல்லும் போது பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, ரசிகர்கள் வந்து உங்ககிட்ட வந்து ஆட்டோகிராஃபோ ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் எடுத்துருக்காங்களா? அந்த மாதிரிலாம் அந்த நேரத்தில் நான் யாரையும் எடுக்கலை. ஆனால் நான் ஏஷியன் கேம்ஸ் ஃபஸ்ட்டு ஏஷியாட் 1990 சைனாவில் விளையாடும்போது நமக்கு இந்தியாவுக்கு கிடைச்சது ஒரே ஒரு கோல்டு மெடல், அது கபடி மட்டும்தான் ஏஷியன் கேம்ஸில். அதை நான் கண்டிப்பாக இதை சொல்லணும். அதுதான் என்னுடைய கபடியில் மிக மகிழ்ச்சியான இது. எத்தனையோ ஸ்போர்ட்ஸு, எத்தனையோ கோடி ரூபாய் செலவு பண்ணி எவ்வளோ பேர் கலந்துக்கிட்ட பிறகு ஒரே ஒரு மெடல், தங்க மெடல் தான் கிடச்சிது, அது கபடியில். அதில் நம்ம பங்கேற்றதுனால அன்னைக்கு அந்த மேட்ச் முடியும் போது நான் ஆட்டோகிராஃப் கேட்டால் அதுக்கு என்ன நமக்கு சரியாக தெரியாது. எனக்கு அந்த இந்தியன் டீம் வரைக்கும் அந்த இதுக்கெல்லாம் நம்ம எண்ணத்துக்கு தெரியாது, கேட்க விரும்பியிருப்பாங்களா இருக்கும். ஆனால் நம்ம அதெல்லாம் கொடுத்ததில்ல. அப்போ நம்ம ஒரு ஆட்டோகிராஃப் போட்டோம். சரிங்க சார், இப்போ கபடினாலே நம்ம தமிழர் பாரம்பரிய விளையாட்டு, வீர விளையாட்டு அப்படின்னும் போது பெரும்பாலும் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் பல ஊர்களில் வந்து திருவிழாவில் இந்த கபடி விளையாட்டு இருக்கும். நீங்கள் உங்கள் பள்ளி பருவத்திலேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறீங்கல்ல, திருவிழாலாம் விளையாடி இருக்கீங்களா, அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். அப்படி இல்லை, இப்போ நாங்கள் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் இப்போ பக்கத்து ஊர் விளையாடுவோம், வின் பண்ணுவோம், அடுத்த ஊரில் மேட்ச் நடக்கும், வின் பண்ணுவோம். அப்படி நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போதே சன் பேப்பர் மில் அவங்க மதிப்புக்குரிய சிவந்தியாத்தன் அவர்கள் அந்த கம்பெனியில் எங்களுக்கு அந்த நேரமே எங்களுக்கு சம்பளம், ஒரு அடிப்படை சம்பளம் கொடுத்து சாப்பாடு வசதிகள் பண்ணி அங்கேயே தங்க வச்சுக்கிறது. மேட்ச்சுக்கு போனால் அந்த மில்லுக்காக விளையாடுவோம். அப்போது நம்ம ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால் நம்ம மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஜூனியர் கொஞ்சம் நல்லா விளையாடினா கூட அவங்கள்ட்ட சொல்லி இவனையும் அந்த மில்லில் சேர்த்துக்குங்கிறது. இப்படி அதில் நிறைய பிளேயர் அந்த ஒரு கிரெடிட்டோட நாங்களும் சம்பளம் வாங்குகிறோம், எங்களுக்கும் கபடியில் சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதில் உருவாகின பிளேயரும் நிறையா.
அது ஒட்டுமொத்த தமிழ்நாடு டெவலப்னு சொல்ல முடியும். ஆனால் எங்களை மாதிரி உள்ளவங்க டெவலப்பும் அங்கே அது ஒரு பங்கு எங்களுக்கும். எல்லா வீரருக்கும் ஒரு பொசிஷன் இருக்கும். கபடியில் வந்து உங்களோட பொசிஷன் என்ன? ரைடரா? என்னுடைய பொசிஷன் நான் ரைடராக இருந்தேன், அப்புறம் டிஃபென்ஸாக இருந்தேன், அப்புறம் ஆல்ரவுண்டராக இருந்தேன். இதை நான் சொல்ல வேண்டாம், எனக்கு கேமு பார்த்தவங்க என்ன கேமை பற்றி தெரிஞ்சவங்க சொன்னால் நல்லாயிருக்கும். நான் ஆல்ரவுண்டர் பிளேயர். எஸ். ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய கோச்சிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் பள்ளி பருவத்துக்கே மறுபடியும் நான் வரேன். எந்த ஒரு விளையாட்டு வீரரும் பெரிய லெவலில் வராங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான காரணமாக ஒரு பிடி மாஸ்டர் இருப்பார். இப்போ உங்களோட திறமையை கண்டுபிடிச்சது பிடி மாஸ்டரா இல்லை உங்கள் பெற்றோரா? இல்லை, எங்களை பொறுத்தவரையில் இப்போ ஸ்கூலுக்கு போனால் எங்கள் ஊரை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் எல்லா பேருமே கபடி விளையாடுவாங்க. கபடி சீனியர், கபடிக்காகவே ஸ்போர்ட்ஸ் கோட்டானியே நம்ம சீனியர்களும் ஸ்போர்ட்ஸை வச்சு ரெகனைஸோட போஸ்டிங் போனவங்க. இப்போ நாங்களும் அந்த விளையாட்டு துறையை வச்சு போனவங்க, பின்னாடி இருக்கவங்களும் அந்த விளையாட்டு துறையை வச்சு போனவங்க. ஸோ அந்த விளையாட்டை நம்பி போகிறதுனால விளையாட்டுக்கு விளையாடுனா ஒரு வேலை கிடைக்குது, விளையாடினா கண்டிப்பாக அவனை மாதிரி ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு எல்லா பேருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து விடுற ஏரியா தான் எங்கே. உங்கள் சீனியர்ஸை பார்த்து நீங்கள்? ஆமாம், வந்தோம். மற்றபடி எங்கள் பிசிக்கல் டைரக்டர் நான் கணபதிபுரத்தில் எங்கள் ஸ்கூலில் அந்த நான் நவீன விநாயகர் தேவஸ்தானம் ஏவிடி ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூலில் உள்ள பிசிக்கல் டைரக்டர் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு சொன்னாலே அந்த ஸ்போர்ட்ஸுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக நடக்கும். அதுக்கு ரெடியாகி அந்த விளையாட்டுக்கு ஜூனியர் சீனியர்லாம் பிரித்து எடுத்து அது ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். அதில் பரிசு வாங்கணும். அதில் பரிசு வாங்க வரும்போது நம்ம பரிசு வாங்கினா ப்ரைஸ் ஸ்கூலில் கொடுத்தா அவங்களுக்கு தெரியும், சின்ன டப்பா கொடுப்பாங்க, கப்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் வாங்க எனக்கு நிறைய எங்கள் அம்மா வருவாங்க, ஒரு பெட்டி நிறைய வாங்குவாங்க. ஏன்னா நான் ஜூனியர் மட்டும் ஆட மாட்டேன், இதை முடிச்சுட்டு சீனியரில் போய் நிற்பேன். அப்போ பிசிக்கல் டைரக்டர் சொல்லுவார், ஐயோ நீ 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்னால் நீ 11th 12th நீ போக முடியாது, 11th ஏன் இதில் நான் ஜெயிச்சா தரமாட்டிங்களா ப்ரைஸ் அப்படி கேட்பேன். அவர் விட்டுருவார், நீ போய் விளையாடு. ஸோ நான் சீனியரையும் வின் பண்ணிடுவேன். ஓகே, அப்போது நான் ஜூனியரெல்லாம் எல்லா கேமும் வின் பண்ணிடுவேன், சீனியருக்கும் போயிடுவேன். சரிங்க சார், உங்களோட கோச் யார் சார்? ஏன்னா கோச் இல்லாமல் இப்போ யாருமே கண்டிப்பாக என்னுடைய ஸ்கூல்லேயே மிஸ்டர் முருகானந்தம், அவர் என்ஐஎஸ் கோச், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இருந்தார். அவர் கோச். என்னுடைய இபி டிபார்ட்மெண்ட் வந்தப்புறம் அவர் தான் எனக்கு கோச். ஆமாம், ஆரம்பத்தில் விளையாட்டினுடைய இது எங்கள் அண்ணன் ராஜாமணி, அவர் ஒரு சிறந்த கபடி பிளேயர். அவரு இங்கே கேமை பார்த்து தான் நம்ம வந்தோம். ஓகே சார், ஃபஸ்ட்டு நீங்கள் இபியில் அப்பாயின்மெண்ட் ஆனீங்க, என்ன வேலை அது? ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது நாங்கள் ஹெல்ப்பராக ஜாயின் பண்ணேன். நீங்கள் வேலைக்கு போனதுண்டா இல்லை மேட்ச் விளாட்றது மட்டும் தான் உங்கள் வேலை? ஏன்னா எனக்கு அப்போ மேட்ச் நிறையா இருக்கும். வேலைன்னா எங்களுக்கு சம்பளம் தருவாங்க, எங்களுக்கு ஃபுல்லாக மேட்ச் இருக்கும். அன்னைக்கு இங்கே மேட்ச்சு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் மேட்ச்னா வந்து 7 நாள் உங்களுக்கு மேட்ச் இருக்குமா? அப்படி இல்லை, 4 நாள் மேட்ச் இருக்கும், 2 நாள் நம்ம ட்ராவலிங் டைம் இருக்கும். இப்போ சாட்டர்டே சண்டே மேட்ச் இருக்கும், எந்த மேட்சும் எல்லா வாரமும். அப்போ வேலைக்கிழமையே கிளம்பிடுவோம். சரி, மண்டே முடித்து திங்கக்கிழமை ரெஸ்ட்டு. இப்போ இங்கே மெட்ராஸில் வேலை முடித்து டியூட்டி கன்னியாகுமரி போவோம். கன்னியாகுமரி போனால் ஒரு நாள் ரெஸ்ட்டு, போகிறதுக்கு ஒரு நாள், திருப்பி 2 நாள். அங்கே ஆஃபீஸ்க்கு நீ போனாலே அவங்களே ரைட் பிரதர் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்க அவங்களே சொல்லிடுவாங்க. ஏன்னா நமக்கு போட்ட வேலைக்கு நாங்கள் உழைக்கிறோம். சரி சார், இப்போ நீங்கள் விளையாடின காலத்தில் காலையில் எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, சாயங்காலம் எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ்? காலையில் 5 மணிக்கு கிளம்புனால் காலையில் 7-8 மணி வரைக்கும் ஜாக்கிங், ரன்னிங், ஷெட்டில் ஒர்க் அவுட்டு, கேம் மூமெண்ட்டு, ஸ்விம்மிங், இது அத்தனையும் காலையில் இருக்கும். ஈவினிங் ஆனால் கம்பல்சரி 4லேருந்து 7 மணி வரைக்கும் என்னுடைய ப்ராக்டிஸ் இருக்கும். ப்ராக்டிஸ்னால் கொஞ்சம் ஹெவி, நமக்கு என்னென்ன வேணும், கடினமான ப்ராக்டிஸ் இருக்கும். சரி, ஓகே. இப்போ கபடி வந்து மேட்லலாம் விளையாடுறாங்க, அந்த காலத்தில் இல்லை, செம்மண் தான். இப்போ நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம். நீங்கள் விளையாடின காலத்தில் எப்படி இருந்தது? நிறைய வந்து அடிபட்டிருக்கும், ஃப்ராக்சர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தாண்டி தான் வந்து நீங்கள் ஒரு பிளேயராக நம்பர் 1 இருக்கீங்க. அந்த காலகட்டத்தில் வசதி வாய்ப்புலாம் எப்படி இருந்தது? அந்த காலத்தில் வசதி வாய்ப்பு இல்லை. இப்போ அது இது வந்து நம்மளாக பயன்படுத்திக்கிட்டு, இப்போ நம்ம கேம் வந்து இப்போ டென்னிஸ் பாருங்கள், மண்ணிலே விளையாடுறான் அவன் கேம், அவன் விடல. ஃப்ரெஞ்ச் ஓப்பன் அவன் மேட்லேயும் விளையாடுறான். அவன் இப்போ நம்ம கட்டாந்தரையில் விளையாடுறோம், மண்ணில் விளையாடணும், கட்டாந்தரையில் விளையாடணும், இப்போ மேட்டில் விளையாடுறோம். இப்போ அந்த மற்ற நாட்டில் டெவலப் பண்ணும்போது நீங்கள் இப்படி ஆடிடலாம், மேட்டில் விளையாடிடலாம், ஃபேன்சியாக இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்குன்னு அந்த கேம் ரூல்ஸே மாற்றுறாங்க.
மாற்றி இப்போ மேட்டு கொண்டு வந்துட்டாங்க. மேட்டில் விளையாடுறதுனால அதிகமாக அடிபடும். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் சார்? ரெண்டுத்துக்கு இப்போ என்ன வித்தியாசம்னா, இப்போ மேட்டை போட்டு நிறைய மேட்ச் நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ ஊர்களில் மேட்ச் நடக்குதுன்னா மேட்டெல்லாம் இருக்காது. மேட் செம்மண்ல தான் விளையாடுவாங்க, வெறும் காலோட விளையாடுறாங்க. ஆமாம், வெறும். இப்போ வந்து நம்ம மேட்ல ஷூ எல்லாம் போட்டு ஆட முடியும், இல்லைன்னா ஸ்லிப்பாகும். அந்த ஷூ தான் அதுக்கு கிரிப்பாக இருக்கும். வெறுங்காலில் ஆட முடியாது, மேட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ அதனால என்ன ஆயிடுதுன்னா, விளையாட்டு வீரர்கள் அடிப்படையாக விளையாடும்போது அவன் கபடி கற்றுக்கிடும் போது அந்த மேட் இருக்காது, அந்த வசதி இருக்காது. அவன் தரையில் தான் விளையாடி கற்றுக்கிட்டு அந்த மேட்டில் வந்து அவன் ஷூவையும் போட்டு அது நிற்கும் போது அவனுக்கு எங்கேயோ கொண்டு விட்டமாக இருக்கும். அவனுடைய ஸ்கில் அத்தனையும் இதில் போயிடும். மூவ் பண்ணுவான், தொடையை கொடுப்பான், அவன் அங்கேருந்து இங்கே விழுவான். கட்டாந்தரையில் அப்படி விழ முடியாது. இவனுக்கு அடிப்படாயின்னு தைரியத்தில் இங்கே விழுவான். இவன் ஷூவை போட்டு எப்படி ரிலீஸ் ஆகும்னு அங்கேருந்து வர ஜூனியருக்கு தெரியாது. இப்படி டெக்னிக்கலாகவும் அவன் ஸ்கில்லும் டிஃப்ரெண்ட் ஆயிரும். கபடினாலே அடிபடுறதுன்றது எழுதப்படாத ஒரு விஷயம், அது கண்டிப்பாக அடிப்படும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சின்ன குழந்தைங்க நிறைய பேர் பார்த்துட்டு விளையாட வரணும்னு நினைக்கிறாங்க. எல்லா பெற்றோர்களும் வந்து சேஃப்டியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. பட் இதில் அடிப்படுறதை தவிர்க்க முடியாது. பட் அப்படியும் வரணும். அவங்க பெற்றவங்க வந்து பையன் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணால் போதும்ன்ட்டு சில பெற்றவங்க வருவாங்க. சில பெற்றவங்க எப்படியாவது என் பையன் ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாயிரணும்னு வருவாங்க. சில பையன் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு படித்து விளையாடி ஒரு வேலைக்கு போயிட மாட்டானா, இவனை மாதிரி அவனை மாதிரி 1000 கற்பனையில் தான் பிள்ளையே கொண்டு இந்த ஸ்போர்ட்ஸுக்கு சேர்ப்பாங்க. அதில் வந்து அடிபட்டுன்னுட்டு அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. அடிபட்டு ஒரு பொசிஷன் வந்த பிறகு ஒரு வேலை இல்லைன்னு தான் வருத்தப்படுவாங்க. அடிப்படும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும். உங்களுக்கு வந்து அடிபட்டிருக்கேன், நீங்கள் விளையாடுற. எனக்கு இந்த கால்லாம் துண்டா போனது சார். இந்த கால் எனக்கு விளையாடிட்டு பார்க்கும்போது முன்னாடி உள்ள கால் பின்னாடி இருந்தது, இந்த புதிய கால் பின்னாடி பார்த்தோம். இன்றைக்கே என்னால் நடக்க முடியாது. முட்டெல்லாம் போனது, கையெல்லாம் போனது, தையல் போடாத இடமே இருக்காது. சார், இப்போது உங்களுடைய மேட்சஸை பற்றி நிறைய பேசுவோம். 2 தடவை வந்து ஏஷியன் கோல்டு வாங்கியிருக்கீங்க, 2 தடவை வந்து இந்தியன் டீம் கேப்டனாக இருந்திருக்கீங்க. இந்த ஏஷியன் கோல்டு வாங்கின அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். ஒரு தடவை வைஸ் கேப்டனாக இருந்தேன், ஒரு தடவை கேப்டனாக இருந்தேன். சரி, அந்த ஏஷியன் கேம்ஸ் நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது, ஏஷியன் கேம்ஸ் போகும்போது உங்களுக்கு என்ன வயசு அப்போ? எனக்கு அப்போ 30 வயசு. அது எந்த வருஷம் நடந்தது? 1990 சைனாவில் பீஜிங்கில் நடந்தது. நான் செலெக்ஷனுக்கு இதை மாதிரி தான் செலெக்ஷன் ஏஷியன் கேம்ஸ் போகிறது. அதை ஃபஸ்ட் டைம் ஏஷியன் கேம்ஸில் கபடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ டஃப் டீம் பாகிஸ்தான் நமக்கு டஃப்பாக ஆடுற டீமு. மற்றபடி சைனா, ஜப்பான்லாம் இதாக தான். பங்களாதேஷ் கொஞ்சம் நல்லா ஆடுவாங்க, ஸ்ரீலங்கா நல்லா ஆடுவாங்க, பூட்டான், நேபாளெலாம் மீடியமாக இருக்கும். இருந்தாலும் நமக்கு அப்போமே நம்பிக்கை தான் ஜெயிச்சிடலான்ட்டு. அப்போது நம்ம சவுத் இந்தியாவில் நான் ஒரு ஆள் தான் இந்தியன் டீமில் இருக்கிறேன். இது வந்து நமக்கு மறக்க முடியாத ஒரு உணர்வு. அதில் ஒரே ஒரு தங்கப்பதக்கம் நம்ம கபடி கிடச்சிது. அது மிகப்பெரிய, அப்போ தான் கபடி அப்படின்னா தெரியுது. அந்த ஒரு தங்கப்பதக்கம் கிடைக்கலாம், அப்படியே அந்த கபடியே இதாக இருந்திருக்காது. ஆமாம், நடந்தது. அதில் அதுக்கப்புறம் தொடர்ந்து 4 ஆண்டுகள் கழித்து 1994 இந்தியன் டீம் கேப்டனாக நான் பொறுப்பேற்று, என்னுடைய கேப்டன்ஷிப்பில் மிஸ்டர் கணேசன், இப்போது அர்ஜுனாவாடி, அவரும் தம்பி தான் கணேசன். மிஸ்டர் பாஸ்கரன், அவரும் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் என்னுடைய கேப்டன்ஷிப்பில் அவங்க டீமில் ஆடுறாங்க. அதே மாதிரி கர்நாடகாவிலிருந்து ஒரு முனிவெங்கடப்பா அப்படிங்கிறவங்க. மொத்தம் நாங்கள் அந்த இதில் மெயின் டீம்லேயே நாங்கள் 4 பேர், 7 பேரில் 4 பேர் சவுத்தில், 3 பேர் தமிழ்நாட்டில் இருந்து மெயின் இந்தியன் டீமில் ஆடினது தான் ரெக்கார்டு. நீங்கள் வந்து கேப்டனாக இருந்திருக்கீங்க, வைஸ் கேப்டனாக இருந்திருக்கீங்க. அப்போது வந்து தமிழ்நாட்டு வீரர்களும் இருந்திருக்காங்க. அப்போ எப்படி இருக்கும் சார்? இப்போ வந்து மற்ற ஸ்டேட்லேருந்து வருவாங்க, தமிழ் ஆளுங்களும் இருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு இந்தியா மேட்ச் விளையாடும் போது எப்படி நீங்கள் கேப்டனாக வழி நடத்தும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த விஷயம் பெருமையாக இருக்கும்ல? கண்டிப்பாக பெருமையாக இருக்கும். இப்போ நம்ம பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸ், இப்போ அவங்கள கம்பேர் பண்ணுவோம். எந்த ஒரு பிளேயருமே நம்ம டீமுக்கு, இந்த டீமுக்கு ஆடும்போது இந்த பிளேயர் ஆடுவாங்க, இந்த டீமுக்கு ஆடணும்னா இவர் தான் இறக்கணும், இந்த டீம் ஆனால் இவர் நல்ல பிளேயர் தான், ஆனால் இந்த டீமுக்கு இவர் ஆட இதில் அவருடைய மூவ் செல்லாது. உங்களுக்கு வந்து கேப்டனாக இருக்கிறது பிடிக்குமா இல்லை வெறும் பிளேயராக இருக்கிறது?
கேப்டனாக இருக்குமோ பிடிக்குமோ என்ன அது எனக்கு தெரியாது. நான் வந்ததுலேருந்தே கேப்டனாகவே ஆகிட்டேன். நான் இந்தியன் ரயில்வேஸ் அப்புறம் இபியை விட்டு 5 வருஷம் வேலை பார்த்து ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ணேன். இந்தியன் ரயில்வேஸ் 13 வருஷம் இந்தியன் ரயில்வே கேப்டனாக இருந்தேன். மற்ற இந்தியன் ரயில்வேஸ் ஆடாத சவுத் சோன் இங்கெல்லாம் 7-8 வருஷம் தமிழ்நாடு கேப்டனாக இருந்தேன். கிட்டத்தட்ட என்னுடைய கேப்டன் லைஃப் 21 வருஷம் அப்படி வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கேப்டன்ற மைண்ட் செட் இயற்கையாக உங்கள் மைண்டில் இருந்திருக்கு? மைண்டில் இல்லை, எல்லாரும் அப்படியே சொல்லி எனக்கு தந்திருப்பாங்களா இருக்கும் பொறுப்பு. அப்போ உங்கள் பிளேயர்ஸ் உங்களோட விளையாடும் போது நீங்கள் நிறைய சொல்லிக் கொடுப்பீங்களா? இப்போ ஆமாம், கண்டிப்பாக மூவ்மெண்ட் சொல்லிக் கொடுக்கறது வேற, நுணுக்கங்கள் அந்த நேரம் தான் சொல்லிக் கொடுக்கப்படணும். அது வெளியே இருக்கிற கோச்சி சொன்னா இல்லை, ட்ரைனிங்கில் பயிற்சி எடுக்கும் போதும் கண்டிப்பாக சொல்லுவோம். பயிற்சி எடுக்கும்போது நீ இப்படி வந்தால் இப்படி அடிப்போம், நீ மாட்டி தான் ஆகணும், அப்போ நீ இந்த மூவ் மாற்றி தான். இந்த காலகட்டத்தில் வீடியோ போட்டு கண்டுபிடிச்சிடறாங்க வீக்னஸ் என்ன ஸ்ட்ரென்த் என்னன்னு. அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி வசதி இருந்திருக்காது. நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆப்போசிட் பிளேயரோட? நமக்கு அதாவது கம்பு எடுத்தவங்க எல்லாம் வேட்டைக்காரன் கிடையாது. கம்பு கையில் இருந்தால் அவர் வேட்டையாட மாட்டார். எந்த ஆள் வேட்டையாடுங்கிறது எங்களுக்கு தெரியும். எஸ், அவர் மூவ்மெண்ட், அவர் ஆக்டிவ் பார்த்த உடனே தெரியும், கண்ணாலே கண்டுபிடிச்சு. அதான் பிளேயர். அப்படி பண்ணுவோம். அதனால நம்மளை எதிர்த்து விளையாடுற ஆப்பனண்ட்டை ஒரு 2 நிமிஷம் ஆகத்தான் செய்யும். சரி சார், இப்போ ஒரு விளையாட்டில் ஃபேர் பிளேன்னு ஒன்று இருக்கு, அறத்தோட விளையாடுறதுன்னு. கிரிக்கெட்ல அந்த மாதிரி எல்லா கேம்லயும் இருக்கு. இப்போ கபடியில் பார்த்தீங்கன்னா சில சமயம் வேணுன்ட்டே சில பேர் அடிக்கலாம், ஆப்போசிட் டீம்லேருந்து வரவங்க வேற கண்ட்ரிலேருந்து. அதையும் நீங்கள் கண்டுபிடிச்சு அந்த மாதிரி ஃபவுல் ஆகலாம், அந்த மாதிரி வேணுன்ட்டே அடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மேக்சிமம் அப்படி இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டில் நடக்காது. ஒரு அன்பேலன்ஸில் இப்போ நம்ம ஓடி வருவோம், அவங்க அட்வான்ஸ் ஆயிடுவாங்க, அந்த அடி ஃபவுலாகவே விழுந்துடும். அப்படி பார்த்தா நான் அடிக்கிறதெல்லாம் நிறைய பேர் கேண்டெல்லாம் விட்டு கத்திருக்காங்க. கபடிங்கிறத விட்டுருவாங்க, ஐயோ அம்மான்லாம் கத்திருக்காங்க நான் அடிக்கிறதுக்கு முன்னாடியே. அப்படி பெரிய இந்தியன் பிளேயர் நேஷனல்ஸ்லேயே நான் போன ஸ்பீடுக்கே அவங்க மூச்சை விட்டு ரைடர் அவுட்டுன்னு சொல்லி டீமே தோற்றுருக்கு. 94ல் உங்களுக்கு பல விருதுகள் கிடைச்சிருக்குல்ல. முதல்ல நீங்கள் அர்ஜுனா விருதை பற்றி சொல்லுங்க. ஏன்னா சவுத் இந்தியாவிலேருந்து கபடியில் வாங்கின ஃபர்ஸ்ட் பிளேயர். ஆமாம், அது ஒரு பெரிய பெருமை. அது வாங்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? சவுத் இந்தியாவில் இருந்து ஏஷியன் கேம்ஸில் கோல்டு மெடல் எடுத்தது நான் தான். ஒரே ஒரு பிளேயர் சவுத் இந்தியாவில் நான் தான். சவுத் இந்தியாவிலேருந்து அர்ஜுனா அவார்டு வாங்கின முதல் பிளேயரும் நானே தான். அது எனக்கு எல்லாரும் சொல்லி தான் தெரியும். அந்த நேரம் எனக்கு அப்படி அர்ஜுனா அவார்டே நான் வீட்டில் இருந்து வரும்போது எனக்கு சொன்னாங்க இப்படி. அப்போ இந்த மாதிரி டிவி இந்த இதெல்லாம் ஃபோன் கூட எனக்கு கிடையாது. அர்ஜுனா அவார்டு கிடச்சிருக்கு இந்த தூர்தர்ஷனில் தான் சொன்னாங்க அப்படின்னாங்க. எனக்கு கிடச்சிருக்கா? ஆமாம். அப்புறம் தான் அர்ஜுனா அவார்டு எனக்கு கொடுத்துருக்காங்க போல அப்படின்னு தெரியும். இப்போ நீங்கள் பிரசிடென்ட் கிட்ட வாங்கும்போது அந்த மூமெண்ட் எப்படி இருக்குது? பிரசிடென்ட்டு கிட்ட வாங்கும்போது சரி, எனக்கு பெரிய அதிர்வெல்லாம் தெரியல. எல்லாரும் அப்போ ஏன்னா எங்களோட சச்சின் டெண்டுல்கரும் நானும் ஒன்றா தான் என்கிட்ட தான் ரூமில் இருந்தாப்புல. ஸோ எல்லாம் போகணும், அர்ஜுனா அவார்டு இதுதான் விளையாட்டில் ஹையஸ்ட் அவார்டு. அப்போ அவங்க சொல்லி தான் எனக்கும் தெரியும் இப்படியெல்லாம் அவார்டு இருக்குது. சரி, அந்த ஒரு சந்தோஷம். சச்சின் டெண்டுல்கர் பற்றி சொன்னீங்க, கிரிக்கெட் ஜாம்பவான். அவர் நான் பேசினேன். அவர் நான் ரூமில் இருக்கும்போது அண்ணாரு. அப்போ அவருக்கு ஒரு 19 வயசு இருக்கும், 19-20 வயசு இருக்கும், 30 வயசு. சாப்பிட்டியா அண்ணே? ஆமாம் சாப்பிட்டான். படு, காலையில் அர்ஜுனா அவார்டு வாங்கணும் அப்படின்ட்டு அவன்கிட்ட படிச்சுட்டு காலையில் வந்து அர்ஜுனா அவார்டு வாங்கிட்டு அந்த செக்கு கூட என்கிட்ட தான் கொடுத்தாப்புல. ஏன்னா அவங்களுக்கு அது பெருசு இல்லை, நமக்கு அப்போ 50,000 ரூபா செக்கு, 50,000 ரூபா செக்கு நான் வச்சுருந்தேன். ரொம்ப நான் தான் இது உனக்கு செக்காச்சு நீ கையில் கொடுத்து. எனக்கு ரொம்ப ஹிந்திலெல்லாம் பேச தெரியாது. சரி இன்னும் வாங்கிட்டு அவன் நீ வச்சுக்க, இல்லை நீ வச்சு அப்படி வந்தோம். அப்புறம் மெட்ராஸ் மேட்சில் சில இதில் பார்த்துருக்கேன். ரொம்ப பேச எனக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷில் ரொம்ப பேச மாட்டோம். ஸோ அந்த நிகழ்வில் அப்படி விட்டோம். ஆனால் நினச்சிக்குவோம். ஓகே, அதே வருஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதமர் விருது, முதலமைச்சர் விருது. ஆமாம், அதாவது டீம் போயிட்டு வந்தோடனே பிரைம் மினிஸ்டர் பார்த்து அந்த அவார்டு. அப்போ 3 லட்சம் 4 லட்சம் கேஷ் அவார்டு கொடுப்பாங்க, அது பிரைம் மினிஸ்டரோட வாங்குவோம். பிரசிடென்ட் அவார்டு அர்ஜுனா அவார்டு. நம்ம சீஃப் மினிஸ்டர் அவார்டு நான் அம்மா ஜெயலலிதா அம்மாட்டையும் வாங்கியிருக்கேன், கலைஞரோடையும் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரிலாம் விருது வாங்கிட்டு நீங்கள் உங்கள் ஊருக்கு போகிறீங்களே, கன்னியாகுமரிக்கு போகிறீங்க, உங்கள் ஊருக்காரங்க உங்கள் குடும்பம் எப்படி ரிசீவ் பண்ணாங்க? அது கோலாகலமாக மேலே தாளத்தோட
இது பண்ண தான் செய்வாங்க. கபடியில் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வரணும்னா என்ன பண்ணணும்? உடல் வலிமை தேவையா, மன வலிமை தேவையா, இல்லை ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவையா? பண வலிமை தான் தேவை. ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ உங்களுடைய பங்களிப்பு என்ன? கபடியில் உங்களுடைய இன்வால்மெண்ட் என்ன சார்? நான் என்னுடைய கடைசி ஸ்டேஜில் நான் இந்தியா கோச்சாக இருந்திருக்கேன், இன்டர்நேஷ்னல் கோச்சாக இருந்திருக்கேன், செலெக்ஷன் கமிட்டி சேர்மனாக 10 வருஷம் இந்தியன் டீமுக்கு நான் இருந்திருக்கேன். இந்த ப்ரோ அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் நான் தான் செலெக்ஷன் கமிட்டி சேர்மன். ஸோ ஆக மொத்தத்தில் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு என்னென்னா இன்னும் தமிழ்நாட்டிலேருந்து உங்களை மாதிரி ராஜரத்னம் சார் மாதிரி நிறைய பிளேயர் உருவாகணும், பாய்ஸ்லேருந்து வரணும், கேர்ள்ஸ்லேருந்து வரணும். அதுக்கு நீங்கள் இந்த கொடுத்த பேட்டி கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. இந்திய மக்களுக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, கபடி வீரர்களுக்கும் சரி, விளையாட்டு என்பதை தயவு செய்து விளையாட்டாக நினைக்காமல் உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக நினைத்து இதனால் நாம் வாழ்வோம் என்று நினைத்து விளையாடினால் ஒழிய நீங்கள் ஸ்போர்ட்ஸையோ உனக்குள்ளே இருக்கிற திறமையை வெளியே கொண்டு ஒரு ஆளாக கண்டிப்பாக முடியாது. தயவுசெய்து விளையாட்டை நம்ம உயிருக்கு மேலே ஒரு சப்ஜெக்டை விட முக்கியமாக அதை எடுத்து நீங்கள் விளையாடணும். விளையாடினா உங்களுக்கு எல்லா சிறப்பும் கிடைக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். இன்னைக்கு விளையாட்டுக்கிழமை நிகழ்ச்சியில் நம்ம கபடி வீரர் ராஜரத்னம் அவர்களை சந்தித்தோம். அவர் சாதாரணமாக அர்ஜுனா விருதோ இல்லை முதலமைச்சர் விருதோ பிரதமர் விருதோ வாங்கலை. அதுக்கு பின்னாடி கடும் உழைப்பு இருக்குது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் ட்ரைனிங் எடுத்திருக்கிறாரு. சின்ன வயசுலேயே அவருக்கு கபடி விளையாட்டில் ஆர்வம் இருந்திருக்கு, டேலண்ட் இருந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நிறைய டீமுக்கு விளையாடிருக்காரு. அதே போல் இந்தியன் டீம் கேப்டனாக இருந்திருக்காரு, வைஸ் கேப்டனாக இருந்திருக்காரு, ஃபாரின் டீமுக்கு கோச்சாக இருந்திருக்காரு, நிறைய பேரை உருவாக்கி இருக்கிறாரு, பெருமையை தேடி தந்திருக்காரு. கபடி அப்படின்னு சொன்னாலே இவர் பேர் தான் டக்கு ஞாபகம் வரும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அது அந்த அளவுக்கு ஒரு நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக இந்த பேட்டி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் விளையாட்டுக்கிழமை நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் வேற ஒரு விளையாட்டு வீரரோடு நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.